கோவை மாணவி உருவாக்கிய வைப்ரன்ஸ் ஹப் மாணவர்களின் வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட புதுமையான இணையதளம். கோவை மணியக்காரன் பாளையத்தை சேர்ந்த சிவராம் என்பவரின் மகள் ரிதன்யா சிவராம் தி இந்தியன் பப்ளிக் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் கல்வி, தொழில்நுட்பம் மற்றும் ஆரோக்கிய வாழ்வை ஒருங்கிணைக்கும் புதிய முயற்சியாக வைப்ரன்ஸ் ஹப் என்ற இணையதளம் மற்றும் மொபைல் ஆப்பை உருவாக்கியுள்ளார். இந்த தளம் மாணவர்கள் திட்ட அடிப்படையிலான கற்றல் மூலம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை அனுபவ ரீதியாக கற்க உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து ரிதன்யா கூறுகையில், செயற்கை நுண்ணறிவு காலத்தில் தகவல்கள் அனைவருக்கும் எளிதாக கிடைக்கின்றன. ஆனால் அவற்றை சிந்தித்து படைப்பாற்றலாக மாற்றும் வழிகாட்டி தேவைப்படுகிறது. அதற்காகவே இந்த வைப்ரன்ஸ் ஹப் உருவாக்கப்பட்டது என்றார். இது அமெரிக்காவின் MIT பல்கலைக்கழகத்தின் வாழ்நாள் முழுக்க கிண்டர் கார்டன் பிரேம் ஒர்க் என்ற ஆர்வம், திட்டங்கள், தோழமை, விளையாட்டு என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டது என்றார். இது கல்வியை புத்தக அறிவை மட்டும் வழங்கும் முறை அல்லாது, சிந்தனை திறன், தன்னம்பிக்கை மற்றும் குழு ஒத்துழைப்பு ஆகியவற்றை வளர்க்கும் கருவியாக வலியுறுத்துகிறது என்றார். தேசிய கல்விக் கொள்கை 2020 ஒரு புதிய இந்தியாவை உருவாக்க திட்டமிட்டுள்ளது. அந்த திட்டத்திற்கான தொழில்நுட்ப அடித்தளத்தை அமைக்கிறது எனவும், மாணவர்கள் நீண்ட காலம் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் படைப்பாற்றலுடனும் செயல்பட வைக்கும் சமூகத்தை உருவாக்குவதே எங்கள் நோக்கம் என்றும் கூறினார். வணக்கம், என் பேர் ரித்தன்யா. நான் த இந்தியன் பப்ளிக் ஸ்கூலில் 12th கிரேட் படிக்கிறேன். இந்தியாவில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங்க்கு வேண்டி நான் வைப்ரன்ஸ் ஹப்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கேன். இதில் வந்து மேக்கர் எஜுகேஷன்னு சொல்லி வெறும் புக்ஸில் படிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை நாலேஜை வந்துட்டு அப்ளை பண்ணி ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங்காக இதை பண்ணியிருக்கேன். கூடவே இது பியர் கொலாபரேஷன் அப்புறம் வெல்பீயிங் சப்போர்ட்டும் இந்த பிளாட்ஃபார்மில் ஆஃபர் பண்ணுறோம். இது வந்து MITயில் லைஃப் லாங் கிண்டர் கார்டன் சொல்லி ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. அதில் 4 Psன்னு சொல்கிறாங்க: பியர்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், பேஷன், ப்ளே. ஸோ எங்களோட ஆப்பில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு வரலாம். அவங்களோட பேஷன் பொறுத்து, இப்போ கோடிங், மியூசிக், ஆர்ட், சயின்ஸ் அந்த மாதிரி அவங்களோட பேஷன் பொறுத்து ஒரு ப்ராஜெக்ட் அவங்க சூஸ் பண்ணலாம். அந்த ப்ராஜெக்ட் அவங்களுக்கு வேணுங்கிறப்படி பண்ணலாம். அது பண்ணும்போது இன்கேஸ் அவங்க ஸ்டக் ஆகிட்டாங்க, இல்லை அவங்களுக்கு அதை வேறு யாருக்கிட்டையாவது டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா சப்போர்ட்டுக்காக